Hi, welcome back. ஒவ்வொரு டாப்பிக்கும் நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோடைய லிங்க் அதே மாதிரி நாங்கள் கிரியேட் பண்ணுற நோட்ஸோடைய கண்டென்ட் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். கண்டென்ட்லேயே கண்டென்ட் ப்ளஸ் வீடியோட லிங்க்கும் இருக்கும். வாட் இஸ் சாஃப்ட்வேர் டிசைன்? ஸோ ஒரு கிளைண்ட் ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை நம்மளே வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஸ்ட்ரக்சர் வேணும், ஆர்கிடெக்சர் என்ன, காம்பனன்ட்ஸ் என்ன, உள்ளுக்குள்ளே இன்டர்ஃபேஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் டேட்டா எப்படி ஃப்ளோ ஆக போகுது, ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து பேக் ஹேண்டுக்கு டேட்டா ஃப்ளோ ஆகும்போது என்கிரிப்ட் ஆகி ஃப்ளோ ஆகுதா, அதே மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் டிசைன். ஸோ இந்த டிசைன் பண்ணாமல் டைரெக்டாக சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் பண்ணோம்னா நிறையா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால நிறைய இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும். ஏதோ ஒரு எரர்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாமல் நிற்கிறனாலையோ. ஸோ இது எல்லாமே டிசைன் பண்ணும்போதே கிட்டத்தட்ட அட்ரஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வராது அப்படிங்கிறதெல்லாம் டிசைன் ப்ராசஸ்லேயே முடிஞ்சிடும். ஸோ இது பல வகையில் யூஸ் ஆகும். என்னென்னா ஸ்கேலபிள், மெயின்டெனபிள் அண்ட் எஃபிஷியன்ட். அப்படின்னா என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம், ஆஸ் பர் பிளான் டிசைன் க்ரியேட் பண்ணி டிசைன்லேருந்து கோடிங் மாதிரி கோடிங்லேருந்து டெப்ளாய்மெண்ட்டும் முடிச்சிட்டோம். அப்படி முடித்த ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து கிளைண்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி வேணும், பிஸ்னஸ் நீட்ஸ் இந்த மாதிரி மாறி இருக்குது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இந்த மாடியூல் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி கேட்டாங்கனாலோ, இல்லை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அதிகமாச்சுனாலோ ஸ்கேல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்தது டெவலப்பர்ஸ்க்கு இந்த டிசைன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி டெவலப்மெண்ட் எரர்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த டிசைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா எரர்ஸ் ரொம்ப குறையும், இம்ப்ளிமெண்டேஷன் எரர் குறையும். அதேமாதிரி சேவ்ஸ் காஸ்ட், டைம் அண்ட் எஃபோர்ட், ஆக்சஸ், கம்யூனிகேஷன் டூல் அமாங் டீம் மெம்பர்ஸ். இந்த சாஃப்ட்வேர் டிசைனுக்குன்னு ஒரு ஃபேஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட் வாங்கினதுக்கு பிறகு இந்த ஓவரால் ஆர்கிடெக்சர் என்ன இருக்க போகுது, என்ன டெக் ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் ஹேண்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம், பேக் ஹேண்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம், மிடில் வேர் என்ன யூஸ் பண்ண போகிறோம், டேட்டா பேஸில் டேட்டா என்ன ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆக போகுது, மேபி மாங்கோ டிபியாக இருந்துச்சுன்னா அதோடைய கலெக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருக்கும், இல்லை MySQL அந்த மாதிரி ரிலேஷன் டேட்டா பேஸாக இருந்தால் அந்த டேட்டா பேஸ் ஸ்கீமா எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து இந்த ஆர்கிடெக்சரல் டிசைனுக்குள்ளே கவர் ஆகும். இதெல்லாம் ஆர்கிடெக்சரல் டிசைன் ஃபேஸில் முடிச்சிருவாங்க. அடுத்தது ஒரு லெவல் இன்டெப்த்தாக இறங்குனா அடுத்தது பார்த்திங்கன்னா ஹை லெவல் டிசைன். ஸோ அதில் வந்து என்னென்ன மாடியூல் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஆர்டரிங் ஆப்னு வச்சுங்களேன், லாகின் மாடியூல் ஒன்று இருக்கும், ஃபுட் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே மாடியூல் ஒன்று இருக்கும், அப்புறம் பேமெண்ட் மாடியூல் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி மாடியூல் வைஸாக என்னென்ன இருக்கும், அந்த மாடியூல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும்னு டிசைட் பண்ணுறது வந்து ஹை லெவல் டிசைன். அடுத்தது லோ லெவல் டிசைன் என்னென்னா அந்த மாடியூலுக்குள்ளே என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும், அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோங்கிற வரைக்கும் அதை டிசைட் பண்ணிடணும். கிளாஸ் டிசைன், அப்புறம் சூடோ கோட், கிளாஸ் டயக்ராம்ஸ் இதெல்லாம் வச்சு ஆல்மோஸ்ட் லோ லெவல் டிசைன் க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3 தான் வந்து பார்ட் ஆஃப் அ டிசைனிங். இப்போ இந்த ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டிசைன் சொல்லணும் அப்படின்னா அதில் என்னென்ன நேச்சுரல் கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னா மாடுலாரிட்டி ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேரை, பெரிய சாஃப்ட்வேரை பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு உடைக்க முடியணும்னா சின்ன சின்ன மாடியூல்ஸாக உடைச்சாலும் அது இண்டிபெண்ட்டாக ஒர்க் ஆகணும். ஸோ நமக்கு வந்து பேமெண்ட் மாடியூல் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே மாடியூல் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஃபுட் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே மாடியூல் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா கூட லாகின் மாடியூல் கரெக்டாக இருக்கணும். லாகின் ஆனதுக்கப்புறம் இதில் தேர் இஸ் எரர் இன் டிஸ்பிளேயிங் ஐட்டம்ஸ், சர்வர் எரர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று காரணம், பட் லாகினில் ப்ராப்ளம் வரக்கூடாது. ஸோ இண்டிபெண்ட்டாக அது ஆக்ட் ஆகணும். அதே மாதிரி ரீயூசபிலிட்டி, எங்கெங்கெல்லாம் கோட் எக்ஸிஸ்டிங் கான்செப்டே வருதோ அப்போ ஆல்ரெடி எழுதின கோடை நம்ம ரீயூசபிளாக இருக்கணும். ஸ்கேலபிலிட்டி, நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாலும் நம்ம எக்ஸிஸ்டிங் கோடு பிரேக் ஆகக்கூடாது. ஆட் பண்ணுறது வந்து சீம்லெஸ்ஸாக இருக்கணும், எந்த யூஸருக்கே தெரியக்கூடாது ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகிருக்குன்னு. நம்மளே அப்டேட் பண்ணியிருப்போம், கவனிச்சிருக்க மாட்டோம், திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று ஆட் ஆகிருக்கும், அப்போ தான் நமக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பிரேக் ஆகலை, பிரேக் ஆகிருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்னமோ பிரேக் ஆகிருக்குன்னு. பிரேக் ஆகாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அப்புறம் ஆக்சிடென்டலாக கவனிக்கிறோம். அதுதான் ஸ்கேலபிலிட்டி. அப்புறம் மெயின்டெனபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், ஆப்டிமைஸ்டு ஃபார் ஸ்பீட் அண்ட் மெமரி, அப்ஸ்ட்ராக்ஷன்ங்கிறது முக்கியம். ஹைடிங் இன்டர்னல் டீட்டெயில்ஸ், ஷோயிங் ஒன்லி நெசசரி இன்ஃபர்மேஷன், யூஸருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் காட்டுறோம், இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டிசைனோட குட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் ஆர்டரிங் சிஸ்டம், அதில் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆர்கிடெக்சரல் டிசைன். ஸோ ஃபஸ்ட் லெவல் ஆர்கிடெக்சரல் டிசைன்னா எனக்கு ஒரு ஃபுட் ஆர்டரிங் ஆப் வேணும்னா அந்த ஆப்பில் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து யூஸர் வந்து ஆப்பை யூஸ் பண்ணணும். அதில் யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர், லாகின் பண்ணணும், உள்ளுக்குள்ளே ஃபுட் ஐட்டம்ஸ் பார்க்கணும், அப்புறம் கார்ட்டுக்கு ஆட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும், அப்புறம் டெலிவரி ரிசீவ் பண்ணுற ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஸோ இது யூசர் இன்டர்ஃபேஸ், யூசர் பார்க்கக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன். அடுத்தது பிஸ்னஸ் லாஜிக் லேயர். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் ஆண்ட்ராய்டு ஆப் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டிசிஷன் தான் வந்து ஆர்கிடெக்சரல் டிசைனில் வரும். அடுத்தது
பிஸ்னஸ் லாஜிக் லேயர்னால் இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் பண்ணிட்டேன். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் கிளிக் பண்ணேன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கி கரெக்டான யூஸரானு செக் பண்ணி சொல்கிற இம்ப்ளிமெண்டேஷன் தான் பிஸ்னஸ் லாஜிக் லேயர். அது என்ன லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணலாம் அதெல்லாம் டிசைட் பண்ணி முடிப்போம். அடுத்தது டேட்டாபேஸ் லேயர். ஸோ இந்த டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்போம்? ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் டேட்டாபேஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு டேட்டாபேஸ் லேயரில் டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ணால் இந்த சினாரியோ கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் டிசைன் பண்ணி முடிக்கிறது ஆர்கிடெக்சரல் டிசைன். அடுத்தது ஹை லெவல் டிசைன். நம்ம ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர், ரெஸ்டாரண்ட், மெனு, ஆர்டர்ஸ், பேமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை லெவல் டிசைன். லாகின் மாடியூல், பேமெண்ட் மாடியூல் இது எல்லாமே. அடுத்தது அந்த ஸ்பெசிஃபிக் லாகின் மாடியூலோ இல்லை பேமெண்ட் மாடியூலோ இல்லை ரெஸ்டாரண்ட் டிஸ்பிளே மாடியூல் இல்லை ஃபுட் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே மாடியூலில் பார்த்தீங்கன்னா லோ லெவல் டிசைனில் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் இன்னும் ஃபர்தராக டீட்டெயிலாக போனால் ஆர்டர்னு ஒரு கிளாஸ் லெவலில் சொல்லுவோம். ஆர்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த ஆர்டர் கிளாஸ்க்கு ஆர்டர் ஐடி, ஐட்டம்ஸு, டோட்டல் அமௌண்ட் இதெல்லாம் அட்ரிபியூட்ஸாக இருக்கும். அப்புறம் பிளேஸ் ஆர்டருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், கேன்சல் ஆர்டருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இதெல்லாம் கிளாஸ் லெவல் டீட்டெயில்ஸ். இதுதான் ஃபைனல் லோ லெவல் டீட்டெயில்ஸ் ஆஃப் அந்த சாஃப்ட்வேர் டிசைன். ஸோ சாஃப்ட்வேர் டிசைனாக என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.